நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜோசுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான ஸ்தாபகர்கள், அருமையான ஸ்தாபனத்திற்கும் அன்பு இந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோமப்பா. நீர் பேசுகிற ஆண்டவர், நீர் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில் நாம் தேசத்துக்காய் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் பாரப்படுகிறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். இந்த அங்கலாய்ப்பை நாம் இந்த நாளிலே மனதில் கொண்டு ஒருவேளை இதை பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவர் இந்த நாளிலே தேசம் பார்த்திங்கன்னா தேசத்துக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, பயங்கரமாக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் அநேகர் சோர்ந்து போனார்கள். இல்லை, நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அப்படி சொல்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று அங்கலாய்க்கிறார். அந்த அங்கலாய்ப்பை நாம் விசுவாசிகளாகிய நாம் இதை பார்க்கிற எல்லா ஜனமும் கூட நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தேசம் அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்குது, அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். நானும் நீங்களும் ஜெபிக்கும்போது அழிவு தடுத்து நிறுத்தப்படும். ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். பார்த்திங்கன்னா நான் கடந்த நாளில் ஒரு நாள், இப்போ ஒரு 2 வாரம் இருக்கும், ஒரு நாள் காலையில் நான் வேதத்தை வாசிக்கும்படியாய் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாய் அப்படி தெளிவாய் பேசின மாதிரி இருந்தது. எப்படின்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், மத்தேயு 26:40, பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா என்னை நோக்கி அப்படி என்னை அப்படி அடித்த மாதிரி இருந்தது. இந்த வார்த்தை எப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்டதுன்னா அப்படி கேட்டது. அப்படி ஒரு பாரத்தோடு ஆவியானவர் கேட்டு அப்படி எனக்கு அப்படி ஒரு பாரமாக இருந்துச்சு. ஏசப்பா அப்படி டச் ஆகிச்சு. பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரமாவது, 24 மணி நேரம் தந்திருக்கிறேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது, அது எப்படி எழுதிருக்கு பாருங்களேன், என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? ஜெபிக்கிறோம் அநேகர், நம்ம பல விதத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ இரவில் 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா? விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? இந்த நாட்களில் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை உண்மையிலே நாம் உண்மையிலே நம்ம ஆண்டுடைய பாரத்தை புரிந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் பார்த்திங்கன்னா, ஏன் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாருன்னா, என்னோடு கூட இருங்கன்னு சொல்கிறார். நம்ம அநேக வேளையில் அங்கங்கே அப்படின்னு தூங்கிட்டே ஜெபிக்கிறோம், சிலர் பேசிகிட்டே உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோடு இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உண்டு பரலோகத்துக்கும் நமக்கும் நமக்கும் எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வசனம் அப்படி சொல்லு பாருங்களேன், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? ஒருவேளை 23 மணி நேரமும் அங்கே இங்கே நம்ம கடந்துருந்தோம், பல காரியங்களை செய்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், செயல்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, ஏன் கூட நீங்கள் விழித்திருக்கக்கூடாதா?
41 வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் சோதனை ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, அன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, சோதனை வருகிறது. தேசத்தில் பிரச்சனை, குடும்பங்களில் பிரச்சனை, ஊழியங்களில் பிரச்சனை, மனுஷனுக்குள்ள பல விதத்தில். ஏன்னா அதில் சொல்கிறார் பாருங்களேன், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து. நம்ம ஜெபிக்க உண்மையிலே நாம் சாதாரண ஜெபம் ஜெபித்து ஜெயிக்க முடியாது. இந்த நாட்களில் இதில் இயேசுப்பா சொல்கிறாரு, இயேசுப்பாவையே சோதனைக்காரன் சோதிக்கிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சோதனைக்காரன். அப்போது சோதிக்கிறதுக்குன்னு ஒரு பிசாசு இருக்கிறான், பல காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க. இந்த நாட்களிலே ஒருவேளை இப்போ ஆதியாகமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாருமே ஜெபித்து 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 சோதனைக்காரர்களை ஜெயித்த பரிசுத்த ஆவியானோர் துணையோடு கூட, ஆண்டுடைய கிருபையோடு கூட நாம் அநேக காரியங்களிலே நாம் ஜெயித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறார். இந்த நாளில் கூட, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அப்படி சொல்லுகிறார். சோதனைக்காரன் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, அவன் எப்போ நம்ம பக்கத்தில் தான் நிற்கான், குடும்பத்தில் நிற்கான், தொழிலில் நிற்கிறான், ஊழியங்கள் நிற்கிறான், பல பிள்ளை படிப்பில் நிற்கிறான், பல காரியங்களை நின்று கொண்டு இருக்கிறான். அவனை ஜெயிக்கணும்னா நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? ஒருவேளை இந்த நாட்களில், ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு நீங்களும் நானும் கேட்போமா? பார்த்திங்கன்னா, எனக்கு அன்பான தேவஜனமே, பரிசுத்தவான்களெல்லாம் அப்படி ஜெபித்து ஜெயம் எடுத்தார்கள். ஆமாம், ஜெபித்து ஜெயம் எடுத்தார்கள். நானும் நீங்களும் கூட அப்படி ஜெபிக்க வேண்டுமென்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்திங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அது பார்த்திங்கன்னா, தானியேல் நமக்கு தெரியும், தானியேல் எப்படி ஜெபித்தார் அதெல்லாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் செய்ய வேண்டும். பெரிய பல பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு அவங்க செய்த காரியத்தை பாருங்களேன். ராஜாவுக்கு சொப்பனம் தெரியுது, அது யாருக்கும் தெரியலை, அதுக்கு அர்த்தம் தெரியலை. அதுக்கு வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோனியுடைய 13ஆம் வசனம், ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனில் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோட தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, சொல்லாதவங்கள கொலை பண்ணணும்னு சட்டம் பிறகு அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறாரு. ஆனால் தானியேலை பாருங்கள், ரொம்ப ஞானமாய். அதுதான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தானியேலை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு மோசேயை போல, ஒரு பேதுருவை போல, எல்லாரையும் மாதிரி நம்ம பவுலை போல நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெப மேகம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பாவம் அப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தேசத்தில் விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், கொள்ளைகள், விபத்துக்கள், மரணங்கள், போராட்டங்கள், பயங்கள், நஷ்டங்கள், கண்ணீர்கள், மரணங்கள், தவிப்புகள் எத்தனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் நீங்களும் அதை தடுத்து நிறுத்த முடியும். பாருங்கள், ஜபிக்கிறவனால தான், முழங்கால் படிக்கிறவனால தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். நம்ம இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே என்ன சொல்லுறாரு பாருங்களேன், 16ஆம் வசனத்தில், தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தில் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். ஆமாம், எனக்கு நீங்கள் கொஞ்சம் தவணை கொடுங்க, நாங்கள் ஜெபிச்சுட்டு வர்றோம்னு சொல்கிறார். எவ்வளோ பாருங்கள், நீங்கள் நானும் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிகாவேல், அசரியா 4 பேரும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாவது இதை பார்க்கிற தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீங்கள் ஒரு கூடி ஜெபிக்க வேண்டும். கூடி ஜெபிக்கும்போது மறைபொருள் வெளிப்படுத்தப்படும், அழிவு தடுத்து நிறுத்தப்படும். ஆமாம், எல்லோரும் கொலை பண்ணணுங்கிற சட்டத்தை இவர்களுடைய கூடி ஜெபித்த ஜெபம் தானியேலுக்கு கர்த்தர் ரகசியத்தை மறைபொருளை காண்பிக்கிறார். 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான், அவனுக்கு ஆண்டவர் காண்பித்து விட்டார். இதுதான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம்.
நம்முடைய இந்த பார்க்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படவில்லையோ, கிளியர் ஆகலைன்னு நினைக்கிங்களா? இன்றைக்கி நீங்கள் கூடி செபிக்க கர்த்தர் கோடி நன்மைகளை தருவார். அதுதான் உண்மை. கூடி செபிக்கும்போது, ஒருவேளை இன்றைக்கி பாவம் நிறைந்த தேசத்தில் இருக்கிறோம், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒருவேளை பஞ்சம் வரலாம், ஏற்கனவே பல காரியங்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இனியும் நாம் கவனம் இல்லாமல் நாம் செபிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் முழங்காலை முடக்குவோம். தெய்வ பிள்ளைகளே, நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் செல்கிறதே, நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் செல்கிறதே, திறப்பினில் நிற்க ஆளில்லை என்று திகைத்து கதறிடும் இயேசுவை பார், திகைத்து கதறிடும் இயேசுவை பார். அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே, மிருகம் போல் உழைத்தும் வறுமையில் தொல்லை வாதையில் வாடிடும் கூட்டத்தை பார். ஆற்றுவாரில்லை, தேற்றுவாரில்லை, அன்பினை காட்டவும் யாரும் இல்லை, அன்பினை காட்டவும் யாரும் இல்லை. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. ஆண்டவர் ஜெபிக்க ஆள் இல்லைன்னு அல்றார், கதறல் கேட்குது. தெய்வச்சனமே, ஒரு வீட்டுக்கு கடந்து ஜெபிக்கிறதற்காக கடந்து சென்றிருந்தேன். பார்த்தீங்கன்னா பாதையே தெரியல. பிள்ளைலாம் படிச்சிருக்கிறாங்க, வேலை இல்லை, திருமணம் ஆகலை. ஆனால் ஜெபிச்சா எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை நாம் ஜெபித்து கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு ஜெபிக்கிறோமா? அவரோடு விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? தூங்கி தூங்கி ஜெபிக்கிறோமா? கடமைக்காக ஜெபிக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு மனம் திரும்புவோமா? கூடி ஜெபிப்பீர்களா? அனலியா, ஒருவேளை எனக்கு அன்பான பெற்றோரே, இதை பார்க்கிற வாலிபர்களே, ஊழியர்களே, ஒரு தானியேல் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபிக்கிறார். நம்ம கூடி ஜெபிப்போம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாமே, நம்முடைய திருச்சபைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, செல்லை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, பல விதத்தில் பாதிக்கப்படும் தேசம் முழுவதுமாய் பாழாக்கப்படுகிறது. ஏசாயா 24 வேதம் சொல்கிறது, தேசம் முழுவதும் பாழாகி அப்படி என்று எழுதியிருக்கிறது. ஆமாம், ஏசாயா 24 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அப்படி எழுதியிருக்கிறது. தேசம் 5ஆம் வசனம் 3ஆம் வசனம், தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். ஒருவேளை ஆபிரகாம் ஜெபித்த போது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அழிவு தடுத்து நிறுத்தப்படும், அழிவு தடுத்து நிறுத்தப்படும், அழிவு தடுத்து நிறுத்தப்படும். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை ஒரு எஸ்தர் ஜெபித்த போது அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு, நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயம் ஆண்டவர் செய்வார், கட்டாயம் செய்வார். நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாரத்தோடு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாங்கப்பா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய், ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சு கொண்டு ஜெபித்த ஆவியானவர் எங்களை ஜெபிக்க வைங்கப்பா என்று சொல்லலாமா? ஒரு அருமையான பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஒரு தேவதாசன் அப்படியே ஒரு பார்த்திங்கன்னா ஆண்டுடைய நாம மகிமைக்காய் சொல்கிறேன்,
ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு சகோதரன் ஜான் கைடு அமெரிக்காவிலிருந்து தஞ்சாவூருக்கு வர்றார். 1892 ஆண்டு ஜான் கைடு அமெரிக்காவிலிருந்து தஞ்சாவூருக்கு வந்தார். பார்த்தீங்கன்னா அவர் கண்ணீரின் மனிதன் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. கண்ணீரின் மனிதனாம். அப்படி ஜெபிப்பாராம், அழுதுகிட்டே இருப்பாராம், அழுவாராம். இந்தியாவில் அப்படி அழுதாராம். அவருடைய இருதயம் பார்த்திங்கன்னா செபித்து சாதாரண இருந்த இடத்துலேருந்து விலகி இருந்துதான். அவர் மரித்தவுடன் டாக்டர்கள் செக் பண்ணும்போது அவருடைய இருதயம் விலகி இருந்ததாம். அவர் என்ன பார்த்திங்கன்னா அழுது ஜெபித்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சான். அந்த இடத்துக்கு போயிருந்தாராம். திரளான மக்கள் வந்திருந்தாங்களாம், கிறிஸ்தவ ஜனங்கள் நிறைய மக்கள் வந்திருந்தாங்களாம். அப்போ பார்த்திங்கன்னா இவர் போய் மேடையில் பேசவே இல்லையாம், அழுதுகிட்டே நின்னாராம், கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குதான். அப்படி ஆத்துமாக்களுக்காக அப்படி பாரப்படுவாராம் ஜான் கைடு. அழும்போது ஜனங்கள் எல்லாம் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களாம். அவர் பிரசங்கமே பண்ணலையாம், அப்படி அழுதார்களாம். அநேகர் அர்ப்பணித்தார்களாம், கதறினார்களாம். ஒருவேளை நானும் நீங்களும் கூட அப்படி ஜான் கைடாய் மாறலாமா? நம்முடைய தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறதே, வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, குடும்பங்கள் உடைந்து கொண்டு இருக்கிறது, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறதே. தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் ஜெபிக்க தெரியும். யோசித்து பார்ப்போமா, செயல்படுவோமா? இங்கே தானியேலை பாருங்களேன். அதான் பார்த்தீங்கன்னா வருகிற கொலையை நிறுத்தின தானியேல் அப்படி சொல்லலாம். இங்கே 6ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்காரு தானியேலோ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தானியேல் ஜெபிக்கக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்கு. அங்கே ஜெபிக்கிறார் தினமும். வசனம் சொல்கிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார். ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேல் 2 ராஜாக்கள் ஆளுகிற காலத்தில் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்ததுக்கு காரணம் அவன் ஜெப வீரன். எவ்வளவோ தடை இருந்தாலும் ஜெபித்தான். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தில் உடனே நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? என்னை ஜெப வீரனாக மாற்றுங்கப்பா, என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஜெப வீரன் என்று எழுதுங்கப்பா சொல்லுவீங்களா? அப்படி பாடுவீங்களா? அழுவீங்களா? நம்பிக்கையற்ற கல்லறை நாளில் லட்சங்கள் ஓடுகிறது. தேவஜனமே, எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் அப்படி தான் பாரப்படுத்தினார். மகளே, மக்களெல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, செபிப்பாயா? எத்தனை தற்கொலைகள், எத்தனை மரணங்கள், எத்தனை அலங்கோலங்கள். இங்கே பாருங்களேன். அப்பொழுது 11ஆம் வசனம் சொல்லுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். எதிராளிக்கு முன்னே பயப்படாமல் ஜெபிக்கிறார் பாருங்களேன். எல்லாரும் பார்க்குறாங்க, டேய் உன்னை ஜெபிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட அவன் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜெபித்ததுனால தானியேலுடைய சிங்கங்களில் அவனை சிங்கக்கபியில் போட்டால் கூட வாய்கள் கட்டப்பட்டதல்லவா? பாதுகாத்தாரே. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஜெயமாய் தானியேல் ஜெபிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் காபிரியேல் வருகிறார், தேவதூதன் வருகிறார் நற்செய்தி சொல்லும்படியாய். தெய்வப்பிள்ளைகள் ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதில்லை அநேகர். 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்காதங்க, பல மணி நேரம் ஜெபிப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் மேற்பட்டு கொள்ளுவார். ஆமாம், உங்கள் குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், படிப்பின் காரியங்கள், பரீட்சை காரியங்கள், பாஸ் ஆகிற காரியங்கள், திருமண காரியங்கள், வேலை காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், சமாதான காரியங்கள், சுகம் காரியங்கள், எல்லாவற்றையும் அவர் செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அவ்வளோ இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவஜனமே, பாருங்கள், அந்த பக்தன் அப்படி எழுதியிருக்கிறார். எப்படின்னா, தேசத்தின் ஆளுகை பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்படுவதில்லை, முழங்காலில் தீர்மானிக்கப்படுகிறது. முழங்கால் ஜெபத்தில் ஜெபிக்கிற தேவதாசர்களால் அது தீர்மானிக்கப்படுகிறது என்று ஜான் கைடு அவர் எழுதியிருக்கிறார். ஆமாம், உங்கள் முழங்காலும் ஏன் முழங்காலும் அப்படி முடங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போமா?
மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகமையா, சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகமையா. விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையா, விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் தானியேலை போல உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கி ஆண்டவரை புலம்பிக்கிட்டே இருந்து நேரத்தை கடத்திட்டேன் ஐயா, தூங்கியே நேரத்தை கடத்திட்டேன், அவிசுவாசமாக பேசி பேசி கடத்திட்டேன், பக்கத்து வீட்டில் போய் இருந்து பேசி பேசி நேரத்தை கடத்திட்டேன். ஓ, நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி என் தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டேன். ஆண்டவரை என்னை மன்னியும் என்று கேட்பீர்களா? கேட்பீர்களா? கேட்பீர்கள். எல்லாரும் இப்போ கேளுங்க, கண்ணை மூடி. இயேசுவின் ரத்தம் உங்களை ஜெபிக்க வைக்கும். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை அவர் ஜெபிக்கும் பொழுது, கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது இரத்த துளிகளாய் வந்து விழுந்ததா. அந்த ரத்தம் உங்களை ஜெபிக்க வைக்கும். நேசர்படி சொன்னா அந்த ரத்தம் உங்கள் மீது விழும். தேவ பிள்ளைகளே, பார்க்கிறேன் தேவச்சனமே, உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்களை செப குறைவுகளை எல்லாவற்றையும் கல்வாரிக்கு கொண்டு வாருங்கள். இந்த நாட்களிலே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னை ஒரு செப வீரனாய் மாற்றும் என்று கேளுங்கள். அர்ப்பணிப்பீர்களா? உங்களை செபம் கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், உங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும், பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். தேவனோடு உறவு கொள்வீர்களா? இன்றைக்கு பிடித்துக் கொள்வீர்களா? அந்த அவர் ஜெப வீரன் அல்லவா? என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஜெப வீரன் என்று எழுதும். அப்படி சொல்லுங்க. என் ஜீவன் எல்லா இடத்துல எல்லாம் என்ன ஜெப வீரனா எழுதிருங்கப்பா, என்ன ஜெப வீரனா என்ன எழுதிருங்க. நெற்றியில் அடையாளம் போடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க மேலே போடுங்கப்பா, என் வாலிப மகன் மேலே போடுங்க, என் வாலிப மகளை ஜெபவீரன் என்று எழுதுங்கப்பா. என் கணவரை ஜெபவீரனா மாற்றுங்க ஆண்டவரே. எங்க விசுவாசிகளை ஜெபவீரர்களா மாற்றுங்க ஆண்டவரே. என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உங்களை போல நாங்களும் ஜெபிக்கணும்ப்பா. இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரையும் ஜெப மேகம் மூடுவதாக, ஒரு ஜெப வல்லமை ஆட்கொள்ளுவதாக. ஓ ராஜா, கெத்சமனே தோட்டத்தில் அந்த ஜெபித்த அந்த ஜெபம் ஐயா, என் ஜனங்களுக்குள்ளாய் அது பாயட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஜெபிக்க வைப்பீராக. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க. என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் இன்றைக்கு செவி கொடுத்து, எங்களை அர்ப்பணித்து, நாங்கள் ஜெபித்து, உங்கள் பாரத்தை நாங்கள் புரிந்து ஜெபித்து, எங்கள் பாரத்தெல்லாம் நீங்கள் நீக்கினீங்கப்பா. உங்கள் பாரத்தை நாங்கள் புரிந்து ஜெபிக்க, அநேகரை ஜெபத்தின் மூலமாய் கல்வாரிக்கு கொண்டு வருவதற்கு, குடும்பத்தை கொண்டு வருவதற்கு, விசுவாசி தேவஜனங்களை புறஜாதியாரை கொண்டு வருவதற்கு, உலகத்தை ஆண்டவரை உலகத்தில் பாவத்தில் மாழ்கிற என் ஜனங்களை கல்வாரிக்கு கொண்டு வருவதற்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். சொன்னீங்களப்பா, வேலையை அடைக்கிற நாள் வருகிறது, நீ மன்றாடுவாயானால் அது அடைப்பதற்கு லேட்டாகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுவதற்கு என் ஜனத்தை ஜெபிக்கிற கிருபையை எல்லார் மேலும் ஊற்றுவீராக. உம்முடைய இரத்த துளிகள் பார்க்கிற ஜனங்கள் மீது விழுவதாக. ஜெபிக்க வைப்பீராக, நன்மை செய்வீராக. தானியேலை போல இவர்களை எல்லா காரியங்களிலும் கனப்படுத்துவீராக, ஜெயமாய் மாற்றுவீராக. ஆசீர்வதி. எல்லா சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுவதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.